சார் சிலர் லேசாக ஒரு சின்ன முகப்பரு வந்தால் கூட கேன்சரோ அப்படின்னு பயப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி புல்தடிக்கு பயில்வானாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அது மாதிரி இந்த கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுங்க, போச்சு அவ்வளோதான், குடும்பம் குப்புற விழுந்துடும், ஒன்றத்துக்கு ஆகாமல் போயிடும். என் வயிற்றில் இப்படி புள்ள வந்து இறந்துருச்சு அப்படின்னு பெரிய கவலையில் இருப்பாங்க. சார் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்க எல்லாத்துக்குமே குடும்ப வாழ்க்கை கெடாது. அது 100% வேணால் அடிவாங்க. அதுக்கு நிறையா பேராமீட்டர்ஸ் இருக்குது. சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்க எல்லாருக்குமே கெட்டு போயிரும்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். லக்னம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த 3 ஸ்தானத்தில் எங்கே சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தாலும் பாதிக்காது. அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த சூரியன் செவ்வாயை குரு பார்த்துருந்தால் நல்லாயிருக்கும். அந்த சூரியன் செவ்வாய் உட்காந்துருக்க ஸ்தானாதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால் அப்பவும் நல்லாயிருக்கும். சூரியன் ஆட்சியாவோ செவ்வாய் ஆட்சியாவோ இருந்தால் அப்பயும் குடும்பத்தில் பிரச்சனை வராது. ஸோ இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்ததுமே அந்த பிள்ளையை பார்க்கலையே பாவமாக பார்க்குறது. ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும்.